अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। ஆறாவது ஸ்கந்தம் ஆறாவது அத்தியாயம் ருத்ராசுர வதத்தை பத்தி பேசுறாரு. இந்த இடத்துல வியாசர் ஆரம்பிக்கிறார். ஏவம் பிராப்தவரா தேவாக விஷயஸ்த தபோதனாக ஜப்பு சர்வேஷ சம்பந்திய விருத்திரஸ்ய ஆசிரமம் உத்தமம். விக்கிரமன் தான் போய் வந்து என்ன பண்ணணும், இந்திரனோட ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்தி வைக்கணும் இல்லையா? அதனால என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி அம்மாள்கிட்ட இருந்து அனுகிரகம் கிடைச்ச உடனே தேவர்கள் எச்சர்கள் சின்னவர்கள் அவங்க எல்லாரும் இருக்க பாருங்க, ரிஷிகள் எல்லாரும் அவெல்லாம் என்ன பண்ணாங்க, விருத்திரஸ்ய ஆசிரமம் உத்தமம் ஜெகுஹு, விருத்தனுடைய ஆசிரமத்தை போய் அடைஞ்சாங்க. தத்திர தம் விருத்திரம் ஜலந்தமிக தேஜஸா, அங்க இருந்து தன்னுடைய தேஜஸ் அவன் வந்து என்ன ஆகும், ஒரு தைரியமா எந்த தப்பும் பண்ணாதவனாக அவன் வந்து அந்த மாதிரி நிற்கிறான். அதனால அவனுக்கு வந்து மனசுல எந்த கவலையும் இல்லை. அதனால தேஜஸ்னால அவனுடைய தேஜஸ் முக தேஜஸ் அப்படியே எப்படி இருக்கு, ஜலந்தம் அப்படியே பாசிக்கிற மாதிரி அப்படியே பிரகாசமா அக்னி மாதிரியே இருக்கான் அவன். அதோட மட்டும் இல்ல, தக்ஷியந்தமிக லோகாம் ஸ்ரீ கிரசந்தமிக தாமராம், லோகாம் ஸ்ரீ தக்ஷியந்தமிக எரிச்சுடுறவன் போல, தக்ஷியந்தம்னா கோயிங் டு போன், மூணு லோகத்தையும் இருக்கிறவன் போல, தேவர்கள் அவ்வளவு தெரியும் முயன்றிடுறவன் போலையும் கிரசந்தம் ரிஷயோத தத்தோத்தியத்தை விருத்திரமூர்த்தி பிரியம் வச்சா, ரிஷிகள்லாம் விருத்திரமேற்று பிரியம் அவனுக்கு பிரியமான, அதாவது இனிமையாக பேசினார்கள் அப்படின்னு அர்த்தம். தேவகாரியார்த்த சித்தியர்த்தம் சாமயுக்தம் ரசாத்மகம், தேவகாரியார்த்த சித்தியர்த்தம் அவர்கள் வந்து இனிமையா இருக்கக்கூடிய உண்மையிலேயே அது விருத்திரனுக்கு கொஞ்சம் வந்து கேட்கறதுக்கு சாத்தியமா தான் இருந்தது. அதனாலதான் அலோடு ஹிம்செல்ஃப் டு பி ரிசீவ்டு வச்சுக்கோங்க. ஸோ பிரியம் வச்சா சாமயுக்தம் ரசாத்மகம், ரசாத்மகம்னா ரொம்ப இனிமையான வார்த்தைகள், சாமயுக்தம்னாக்க கன்சீலியேட்டரியா இருக்கிறது, சமாதானம் பேசுறது, கன்சீலியேட்டரா இருக்கக்கூடியது, இனிமையான ஸ்வீட் வேர்ட்ஸ் அண்ட் கன்சீலியேட்டரி வேர்ட்ஸ். அதை வந்து என்ன பண்ணாங்க, அது தேவர்கள்லாம் வந்து பேசினார்கள் அப்படின்னு ஜனமேஜயந்தி வியாசர் சொல்றார். அந்த ரிஷிகள் என்ன சொன்னாங்க அப்படிங்கறத பத்தி சொல்றார். முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அது. விருத்திர விருத்திர மகாபாக சர்வலோக பயங்கர வியாப்தம் ஸ்வயா ஏதத் சகலம் பிரம்மாண்டம் அகிலம் கில. விருத்திர 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 மகாபாக, ஓ ஃபார்ச்சுனேட் விருத்திரா, யூ ஆர் வெரி ஃபார்ச்சுனேட். சர்வலோக பயங்கர, நீங்க என்ன பண்ண, இந்திரன் எல்லாம் ஜெயிச்சதுனால எல்லா லோகமுமே உன்னை பார்த்து பயப்படக்கூடிய விதத்துல இருக்கு. ஸோ சர்வலோக பயங்கர, அவ்வளவு லோகத்தையும் பயமுறுத்தக்கூடியவனே சர்வலோக பயங்கர. அதான் உன் பேரை சொன்னா இந்த அழற குழந்தைய வாய மூடுன்னு சொல்ற பாருங்க, அந்த மாதிரி பூஜாண்டின்னு சொல்ற மாதிரி, அது மாதிரி சர்வலோக பயங்கர வியாப்தம் ஸ்வயா ஏத சகலம் பிரம்மாண்டம் அகிலம்ல, இந்த பிரம்மாண்டமே உன்னால வியாபி, அதாவது எல்லாரையும் ஜெயிச்சுட்ட, மூணு லோகத்துல சகல பிரம்மாண்டத்தையும் நீ ஜெயிச்சுட்ட. சக்கரேன தமம் வைரம் சத்து சௌக்கிய விகாதகம் பரவல இது பண்ணிடுறாங்க. ஏன்னா நாளைக்கு விருத்திரன் வந்து நீங்க தப்பா இது பண்ணிட்டு மிஸ்டேக் பண்ணிட்டு அப்படின்னு எதுவும் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக இவ்வளவு ஜெயிச்சாச்சு. ஜெயிச்சாவுக்கு கூட இன்னும் அந்த எளிமிட்டி இருக்கு பாருங்க, இந்திரனோட இருக்கக்கூடிய எளிமிட்டி, அந்த எளிமிட்டி போல உனக்கு அந்த எளிமிட்டி இருந்துட்டே இருக்கு. அந்த எளிமிட்டி என்ன ஆகும்னா, சக்கரேன தவ வைரம் சௌக்கிய விகாதகம், இந்திரனோடு இருக்கக்கூடிய எந்த ஒரு வைரம், அதாவது ஒரு இது உண்டோ, பகைமை உணர்வு உண்டோ, அது சௌக்கிய விகாதகம், சௌக்கியத்துக்கு எதிரடியானது, சௌக்கியத்தை போக்கடிக்கக்கூடியது. ஏன்னா அவர் சொல்ற, இவையோ துக்கதம் காமம் சிந்தா விருத்திகரம் பரம், இவையோகோ இந்த வைரம் இருக்க, இவையோகோ வைரம் காமம் துக்கதம், அது வந்து துக்கத்தை குடிக்கக்கூடியது, சிந்தா விருத்திகரம் கவலையும் அது அளிக்கக்கூடியது. அதாவது எதிரி வந்து எதிரியோட சண்டை ஒரு உணர்வு, பகைமை உணர்வு இருந்துட்டே இருந்தா, அதுவும் அந்த காலத்துல இந்த மாதிரி எதிரிகள் எப்போ போருக்கு வந்துடலாம், போர்ல சண்டை போடலாம், எந்த நிமிஷம் போருக்கு வருவான்னு தெரியாதுன்னு இருக்குதுன்னா, அந்த மாதிரி சூழ்நிலையில யாரை இப்போ கூட
யார் போய் எந்த இடத்துல வந்து வச்சு வைப்பான், இல்லை யார் எப்படி போட்டு கொடுப்பான்னு தெரியாது, எப்படி நம்ம அப்போஸ் பண்றது, எப்படி அவனை ஃபேஸ் பண்றதுங்கிறதுலாம் ஒரு இது இருந்துட்டே இருக்கு. ப்ராப்ளம் இருந்துட்டே இருக்குன்னா சதா சொல்ற காலமும் அவளையே யோசிக்கணுங்கிற லெவல் இருந்ததுன்னா எப்படி நம்மளால நிம்மதியா இருக்க முடியும்? அதான் சொல்ற, காமதம் வைரம் துக்கதம், அது துக்கத்தை கொடுக்கக்கூடியது. சிந்தா விருத்திகரம், கவலை எப்பவுமே ஒரு கவலையை கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஏன் அந்த கவலையை கொடுக்கக்கூடியதுன்னா அவன் என்ன பண்றானோ இவன் என்ன பண்றானோ இதை பத்தி என்ன பண்ணணும், சதா சொல்றதாலும் யோசிக்க வேண்டியதா இருக்கும், அதை பிளான் பண்ண வேண்டியதா இருக்கும். அது வந்து நம்மளுக்கு எப்பவுமே ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லையா? சிந்தா விருத்திகரம். அதான் நத்துவம் சொபிசி சந்துஷ்டா நசாபி மகவாத்துதா. அதனால என்ன ஆகுதுன்னா நத்துவம் சொபிசி சந்துஷ்டா, ஒன்னாலையும் நிம்மதியா தூங்க முடியாது. நசாபி மகவாத்துதா, மகவான்னா இந்திரன், இந்திரனாலையும் நிம்மதியா தூங்க முடியாது. நீங்க ரெண்டு பேரும், அதாவது இந்த எலுமிட்டிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கிற வரைக்கும் ரெண்டு பேரால கொஞ்சம் கூட நிம்மதியா தூங்க முடியாது. சுகம் ஸ்வபிசி சிந்தார்த்தா துவயோர் வைரிஜம் பயம் இவையோர் வித்யுத காலம் யதீதஸ்து மகானீக. அதாவது என்ன ஆகும், நத்துவம் சுபிசி சிந்திஷ்டா நஜாபி மகவாத்துதா சுகம் ஸ்வபிசி சிந்தார்த்தா துவயோர் வைரிஜம் பயம். எப்படி அவன் சுகம் ஸ்வபிசி சிந்தார்த்தா, சிந்தார்த்தகான கவலை இருக்கிறவனால எப்படி நிம்மதியா தூங்க முடியும்? அதனால வைரிஜம் பயம், அவனுக்கு அந்த வைரிஜம் பயம், எதிரி தேர்ந்தெடுக்கக்கூடிய பயமானது இருந்துட்டே இருக்கும். அதாவது மேல சொல்றார், இதையோகோ யுத்திதா காலகா யதீதஸ்து மகானிக. நீங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு சண்டை போட்டு, ரெண்டு பேரும் ரொம்ப சண்டை போட்டுருக்கீங்க, ரொம்ப நாள் சண்டை போட்டா கூட உங்களால என்ன ஆயிடுச்சு, நிம்மதி இல்லை. அதான் மகானிகன்னா ரொம்ப நாள் நீங்க சண்டை போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அடுத்த சண்டைக்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு இல்லை. நீங்க சண்டை போட்டு ரொம்ப நாள் ஆகி நீ கன்ஃபார்மா ஜெயிச்சு சீரியஸா அது வந்து என்ன இந்திரன் அங்க வெளியில துரத்திட்டு நீ பர்ஃபெக்டா இருந்தா கூட ரெண்டு பேருக்கும் நிம்மதியே இல்லாத இருக்கக்கூடிய, அதாவது ஜெயிச்சுட்டோம் இல்லை நம்ம இதுவா இருக்க கவலை இல்லாம நிம்மதியா இருக்கலாம்னு இருக்க முடியுதா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை உனக்கும் இல்லை. மகானிக எவ்வளவோ யுகங்கள் கடந்தாச்சு, நீ வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டு எவ்வளவோ யுகங்கள் கடந்தாச்சு, கடந்தா விட்டு கூட அந்த சௌக்கியங்கள் ரெண்டு பேருக்கு இல்லை பாருங்க, நிம்மதியா தூங்க முடியல பாருங்க. அது மட்டும் இல்ல, பிரீத்தியந்தேச பிரஜா சர்வாகா சதேவாசுர மானவாக. உங்களுடைய சண்டையினுடைய எதிர்த்தால உங்களுக்கு சண்டை போட்டு எவ்வளவோ நாள் ஆயிட்டா கூட, யுகக்கணக்கில் ஆயிட்டா கூட, பல கதிரிகள் கடந்துட்டா கூட இன்னும் ஜனங்க அந்த சண்டையினுடைய எஃபெக்ட் அனுபவிச்சுருக்காங்க. யாராலையும் நிம்மதியா இருக்க முடியும். எந்த நேரத்துல திருப்பி எந்த இது பிளான் ஆகுமோ அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இருந்துட்டே இருக்கு. சம்சாரேத்திர சுகம் கிராக்கியம் துக்கம் ஹேயம் இது லோகத்துல எல்லாரும் சொல்லுவாங்க, சுகம் நேர்மையா துக்கம் மே மனாகதி மாம்பூத். சம்சாரே சுகம் கிராக்கியம் துக்கம் ஹேயம், சுகமானது எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படணும், சுகத்தை விரும்பணும், துக்கத்தை தள்ளணும் அப்படிங்கிறதுதான் நார்மல் சிச்சுவேஷன். ந சுகம் கிருத வைரஸ்ய பவதி விநிர்ணயா, கிருத வைரஸ்ய ந சுகம் விநிர்ணயா. எல்லாரும் தீர்மானம் பண்ணியிருக்கிறது யாரு, என்ன கிருத வைரஸ்ய, யார் வந்து ஒரு பகைமை உணர்வோடு இருக்காங்களோ அவளுக்கு சுகம்ங்கிறது இருக்கவே முடியாது. மனசுல பகைமை உணர்வோடு இருக்கிறவனுக்கு ரெண்டு பேருக்குமே சுகம்ங்கிறது இருக்காது. அதோட மட்டும் இல்ல, அப்ப சண்டைங்கிறது வேணுமே. சண்டையை பத்தி பேசுறான்னாக்க, சங்கிராம ரசிகாக சூராக பிரசம்சந்தி ந பண்டிதாக. சண்டை யாரு, சங்கிராம ரசிகாக, போரை விரும்பக்கூடிய, போர் ஓணும்னு நினைக்கக்கூடியவங்க இருக்காங்க. சங்கிராம ரசிகா சூராக, அதாவது சங்கிராமத்தை, சங்கிராமம்னா சண்டை, போர், அந்த போரை விரும்பக்கூடிய சூராக அவர்கள் தான் போரை பிரசம்சந்தி புகழ்கிறார்களே, பண்டிதாக அறிவாளிகள் இல்லை. யுத்தம் சிங்கார சதுரா இந்திரியார்த்த விகாதகம். யுத்தம்ங்கிறது என்ன, சிங்கார சதுரா இந்திரியார்த்த விகாதகம். நம்மள வந்து பல விதத்துல நம்மள இந்திரியார்த்த விகாதகம், நம்மளுடைய சௌக்கியங்களை அது வந்து என்ன பண்றது, இந்திரியார்த்த விகாதகம், நம்மளுடைய சௌக்கியங்களை போக்கடிக்கக்கூடியது. புஷ்பைரதி நயோத்தவியம் சிம்புதம் நிசிதம் தரைதி. அதாவது அந்த காலத்துல இவாள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, பெண்கள்லாம் விளையாடும் போது பூவுனால பங்கு பண்ணி ஒருத்தர் மேல வந்து தூக்கி அடிச்சுப்பா அப்படின்ட்டு. பூ நிறைய இருக்கும் இல்லையா, அதனால நந்தவனத்துல போய் அவன் என்ன பண்ணுவா, நந்தவனத்துல இருக்கிற பங்குகளை வச்சு விளையாடுறது இல்லை, அவ பூனால என்ன பண்ணுவா, பூ பந்தா பண்ணிப்பா. அந்த பூ பந்தை பண்ணிட்டு அந்த பூ பந்தை வந்து ஒருத்தர் மேல வச்சு விட்டு அடிக்கிறது, அதனால அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி புஷ்பங்கிறது திரவியம், அந்த மாதிரி புஷ்பங்களால கூட சண்டைங்கிற உணர்வு எதுக்கு வர சொல்றோம்னா, புஷ்பத்தை தூக்கி இருந்துட்டு ஓகே, ஆனா அந்த புஷ்பத்தை வந்து நம்ம சண்டை போடுறோங்கிற பாவனையில சண்டைக்காக ரெண்டு பார்ட்டியா பிரிஞ்சு ஒருத்தரோட ஒருத்தர் மேல தூக்கி எடுத்துக்கிறதுங்கிறது இருக்கு பாருங்க. நாளைக்கு போய் அவளை திருப்பி ஜெயிச்சுக்கணும், இன்னைக்கு யாரு வந்து டீமா இருந்தா அதே டீம் தான் நாளைக்கு இருக்கணும், அந்த டீமை ஜெயிக்கணும்
எப்படியாவது ஜெயிக்கணும், நான் ஜெயிச்சுட்டேன் நீ ஜெயிச்சுட்டேன் மாத்தி மாத்தி ஒருத்தர் ஜெயிக்கணுங்கிற எண்ணம் வந்துட்டே இருக்கும் இல்லையா? அந்த எண்ணம் ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டா வந்துட்டே இருக்கும்போது இது என்ன ஆகலாம், சமயத்துல அதுவே வந்து ஒரு எண்ணிக்கையா கூட மாறலாம். அதனால என்ன ஆகுது, புஷ்பைரபி யோத்தவியம் புனர் நிச்சய தரையுது. அப்ப கூர்மையான அம்புகளாலே சண்டை போடக்கூடாதுங்கிறதுக்கு சொல்லணுமா? சண்டையில என்ன ஆகுதுன்னா விஜய சந்தேகா, சண்டையில ஜெயிப்போமா அப்படிங்கிறது நிச்சயம் இல்லை. நம்ம தான் ஜெயிப்போம், நம்ம பட்சம் தான் ஜெயிப்போங்கிறது எப்பவுமே நிச்சயம் இல்லை. ஜெயிக்கலாம், ஜெயிக்காமே போகலாம். ஆனா நிச்சயம் பானத்தாடகம். டெஃபனட்டா எந்த சண்டையா இருந்தாலும், ஜெயிக்கிற பட்சமா இருந்தாலும் தோக்கிற பட்சமா இருந்தாலும், ஜெயிக்கிற சைடா இருந்தாலும் தோக்கிற சைடா இருந்தாலும் அம்புனால அடி விழும், அம்புனால அடி வாங்கணுங்கிறதுல சந்தேகம் கிடையாது. ஜெயிப்பமாங்கிறது சந்தேகம், ஆனா அடி விழுங்கிறதுல சந்தேகம் கிடையாது. தெய்வாதீனம் இதம் விஸ்வம் ததா ஜெயபராஜயோ. இந்த உலகம் தெய்வாதீனம், தெய்வம்னா விதி. எப்படி இந்த உலகம் விதியினுடைய கண்ட்ரோல்ல, விதியின் கையில இருக்கோ அந்த மாதிரி ஜெயபராஜயோ, வெற்றி தோல்வியும் விதியின் கையில தான். விதி நம்மளை ஜெயிக்கணும்னு தீர்மானம் பண்ணிச்சுன்னா ஜெயிக்கலாம், இல்லைன்னா இல்லை. அந்த மாதிரிதான் தெய்வாதீனா விதி ஜாத்வா ந யோத்தவியம் கதாச்சன. ஜெயபராஜயம் தெய்வாதீனம், ஜெயபராஜயம் ரெண்டுமே, வெற்றி தோல்வி ரெண்டுமே தெய்வாதீனம், தெய்வம் விதியின் கண்ட்ரோல் இருக்கு. விதிங்கிறது என்ன, நம்ம அந்த கர்மண்யவாதிகாரத்தை தான். கர்மண்யவாதிகாரத்தை மாபலேத்து கதாச்சன. ஏன்னா பலன் எப்படி இருக்கும், நிச்சயமா நம்ம எந்த ஒரு பலனை எதிர்பார்த்து ஒரு காரியத்தை செய்கிறோமோ அந்த காரியத்துக்கு அந்த பலன் நம்ம எதிர்பார்த்த அளவுல எதிர்பார்த்த டயத்துல கரெக்டே தீரும்னு சொல்ல முடியுமோ? முதல்ல அந்த காரியத்துக்கு பலன் சக்சஸ்ஃபுல்லா அந்த காரியம் முடியுமா, ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ரிசல்ட்டும் நம்ம எதிர்பார்த்த டயத்துல எதிர்பார்த்த நேரத்துக்குள்ள வருமா அதையும் சொல்ல முடியாது. எதிர்பார்த்த அளவுல சக்சஸ்ஃபுல்லா வருமா தெரியாது, அது முன்ன பின்ன வரலாம். நம்மளுக்கு தேவையில்லாத டயத்துல ரொம்ப லாங் வெயிட்டுக்கு அப்புறம் வரலாம், வராமையும் போகலாம். ஜெய பராஜயம் இதுல எதுவுமே எந்த மாதிரி இருந்தாலுமே அது வந்து நம்ம வந்து சக்சஸ் சொல்ல முடியாது இல்லையா? தூங்குற அளவுல வேணா நம்ம சக்சஸ் சொல்லிக்கலாமே ஒழிய, எதிர்பார்த்த காலத்துல வரல, எதிர்பார்த்த அளவுல வரலன்னாக்க எந்த அளவுக்கு சக்சஸ் சொல்ல முடியும்? ஜெயபராஜயம் தெய்வாதீனம், அது விதியின் கண்ட்ரோல்ல இருக்கு. அதனால இன்னைக்கு ஞாத்வா யோத்தவியம் கதாச்சன. அதனால புத்திசாலியா இருக்கிறவங்க சண்டைக்கு போக மாட்டாங்க. காலேத போஜனம் நிச்சயமா நம்ம கவனிக்க வேண்டியது. காலேத போஜனம் ஸ்நானம் செய்யாயாம் சயனம் ததா பரிசரியா பராபாரியா சம்சாரே சுக சாதனம். முக்கியமான விஷயம் சொல்றாரு என்னன்ட்டு. சம்சாரத்துல எது சுகம்னாக்க, சுகம்னா இது சுகம்னு ஒரு சொல்லல, நல்லா சொல்ல ஞாபகம் வச்சுக்கோ. விருத்ராசுரன்ட்ட ரிஷிகள் எல்லாம் சொல்றா. விருத்ராசுரன்ட்ட சொல்றது ரிஷிகள் சொல்றது என்னன்னு சொன்னோம்னா, மனுஷனுக்கு வாஸ்தவத்துல சுகத்தை கொடுக்கக்கூடியது எதுன்னா காலேஜ டயத்துக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ரெகுலரா அந்த இது மாறாம பண்ணணும். காலேஜ போஜனம் டயத்துக்கு சாப்பிடணும். அதாவது ரெகுலரா ஒரே நேரத்துல சாப்பிட்டு இருந்தா ஜீரண சக்தி கரெக்டா இருக்கும், ஜீரண சக்தி சரியாகவும் இருக்கும், சாப்பிடுற குவான்டிட்டியும் சரியா இருக்கணும், சாப்பிடுற டைமும் சரியா இருக்கணும். ஸோ காலேஜ போஜனம் ஒவ்வொரு அதாவது ஒரு மனுஷனுடைய ப்ராப்பரான வாழ்க்கைக்கு, சௌரியமான வாழ்க்கைக்கு என்ன வேணும்னா காலே போஜனம், டயத்துக்கு சாப்பிடுறது, டயத்துல சாப்பிடுறது ரெண்டும் வேணும். ஸ்நானம், அதோட டயத்துக்கு ஸ்நானம் பண்றதுங்கிறது. ஏன்னா ஸ்நானமும் கண்ணாபினால் கண்ட டயத்துல, அதாவது மத்தியானத்துக்கு மேல சாயங்காலத்துல எல்லாம் பண்றதா இருந்தா என்ன ஆகும், அந்த உடம்புடைய சூட்டை வந்து கண்ணாபினால் தடுக்கிற மாதிரி இருக்கும், அதுவும் உடம்புக்கு கெடுதல் தான். ஸ்நானம், கையாயாம் சயனம், நேரத்துக்கு படுக்கணும், படுக்க உடனே தூங்கணும். நேரத்துக்கு குளிக்கிறது, நேரத்துக்கு சாப்பிடுறது, நேரத்துக்கு படுக்கிறதுங்கிறதுலாம் இருக்கு பாருங்க. இத கரெக்டான நேரத்துக்கு நம்ம செய்யும்படியாகவும் இருக்கணும். இந்த கரெக்டான நேரத்துக்கு படுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது சாப்பிடுறதுன்னு சொன்னா சாப்பிடுறதுக்கான உடம்புல தெம்பு இருக்கணும், சாப்பிடணும், சாப்பிடுற உணவும் தெரிக்கணும், நம்மளுக்கு சரியான சாப்பாடு கிடைக்கணும், சரியான நேரத்துல சாப்பிடணும், சரியான நேரத்துல அது தெரிக்கணும், சரியான நேரத்துல படுக்க போகணும், சரியான நேரத்துல படுக்க போகணும், தூக்கம் வரணும், இது எல்லாமே செய்யணும். அதோட பரிசரியா பராபாரியா, நமக்கு நம்மளுடைய மனசு அறிஞ்சு நம்மளுக்கு வந்து பணிகளை செய்யக்கூடிய, உதவி செய்யக்கூடிய, நம்மளுக்கு அனுகூலமா இருக்கக்கூடிய பாரியா. இந்த நாளும் ஒரு மனுஷனுக்கு எப்ப கிடைக்கிறதோ, எப்படி கிடைக்கிறதோ, என்னமா கிடைக்கிறதோ அப்பதான் ஒரு மனுஷன் சௌரியமாவும் இருப்பான், ஆரோக்கியமாவும் இருப்பான் அப்படிங்கிறார். சதா பகைமை உணர்வோடையே இருக்கிறவனுக்கு இது எதுவுமே கிடைக்காது. அதுதான் பகைமை உணர்வோடு இருக்கிறவனுக்கு
இது எதுவுமே கிடைக்காது. அவன் ஜெயிச்சா கூட தன்னுடைய ஹெல்த்தையும் தன்னுடைய மக்களுடைய ஹெல்த்தையும் சரியா மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா அவன் என்ன ஆகும், எப்போவாது ஸ்பைஸ் எப்பவும் வந்துட்டே இருக்கலான்னு பார்த்துட்டு இருக்கணும். அந்த ஒற்றர்கள்லாம் வராங்களா, அவன் என்ன தகவல் கொடுக்குறான்னு பார்த்துட்டு இருக்கணும். அந்த தகவல் வந்த உடனே தகவலை டக்குன்னு அதை புரிஞ்சுட்டு மந்திரிகளை கூப்பிட்டு அந்த ஒற்றர்கள்ட்ட கொடுத்த தகவலை வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஸ்கஷன் இதுன்னு போயிட்டே இருக்கு. மீட்டிங் இப்போ மாடர்ன் பாஷைகள் சொன்னாக்க மீட்டிங். ஸோ மீட்டிங்னு போயிட்டே இருந்தா என்ன ஆகும், காலத்துல ஸ்நானம், காலத்துல போஜனம் இருக்காது, காலத்துல சயனம் இருக்காது. இவனும் அடிக்கடி என்ன பண்ண வேண்டியிருக்கும், ட்ரிப் எங்கேயாவது போக வேண்டியிருக்கும். ரொம்ப ட்ரிப்பு போயிட்டே இருந்தான்னா என்ன ஆகும், இவனுடைய மனசு அடிச்சு இவனுடைய தேவையை அடிச்சு படிக்கடியா பராங்கிறது யாருமே இவனுக்கு சர்வன்ஸ் இருக்காது. யாரோ சர்வன்ட் இருப்பா, அவளுக்கு இவனுக்கு தெரிஞ்சுட்டு இவனுக்கு ஒழுங்கிறது செய்யணும் அப்படின்னு செய்யக்கூடிய சக்தி படைச்சவாளா இருக்க மாட்டா. ஏதோ தேவையினுடைய சில தேவைகளை நிறைவேற்றக்கூடியவாளா இருப்பா. அவள் கொடுத்தது தாங்க உபயோகப்படுத்திக்க வேண்டியதா இருக்குமே ஒழிய தன்னுடைய சரீர தேவை அறிஞ்சு நிறைவேற்றுறதுங்கிறது கஷ்டமா போகுது. ஏன்னா காட்டுல இருக்கும்போது காட்டுல என்ன கிடைக்கும், எனக்கு சரியான நேரத்துக்கு சரியான டேப்லெட் கிடைக்கணும்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி தான் அப்படிங்கிறார். இதெல்லாம் பகைமை உணர்வோடு இருக்கிறவனுக்கு, சதாசிர காலமும் மனசுல கவலையோடு இருக்கிறவனுக்கு சாப்பாடு இறங்காது, தூக்கம் வராது, நேரத்துல ஸ்நானம் எல்லாம் பண்றதும் முடியாது, இதுலயே இருக்க முடியாது. மனைவி பக்கமே இருந்தா கூட அவ வந்து என்ன பண்ண மாட்டா, கண்ணில் படமாட்டா, அந்த மாதிரி ஆயிடும் அப்படிங்கிற. ஸோ இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் தேவை, இதெல்லாம் முக்கியம், இதுதான் சுகத்தை கொடுக்க போறது. பகைமை உணர்வோடு இருக்கிறவனுக்கு இது கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா அவன் மனசுல சொல்ற கவலைகள், சிந்தைகள், பிளான் இல்லையா. சிந்துகம் வித்யுத சங்கே பானவிருஷ்டி பயங்கரே கர்கபாதாதி ரௌத்ரேச்ச ததா அராதி சுகப்பிரதே சங்கிராமே மரணாத் சொர்க்க சுக பிராப்தி ரிஜிஸ்புடம். அதுல இன்னொன்னு சொல்ற, சிந்துகம் வித்யுத சங்கே. சங்கியன்னா போர். போர்ல வித்யுதா சிந்துகம், சண்டை போட்டுட்டே இருக்கிறவனுக்கு சுகம் என்ன இருக்க போறது, ஆனவிருஷ்டி பயங்கரே. அதனால என்ன இருக்கு, மேல நாலா பக்கமும் அம்புகள் பறந்துட்டே இருக்கு. அம்புகள் பறந்துட்டே இருக்கிறவனுக்கு அந்த போர்ல அவன் என்னத்தை நிம்மதியா இருக்க முடியும். அவன் சதாசருக்காலும் அவன் மனசு கான்சென்ட்ரேஷன் அதுலயே தானே இருக்கும். மேல வந்து அம்பு விழுந்துடாம இருக்கணும், எதிரி அம்பு போடாம இருக்கிறதுக்கு அவனை தடுக்கணும், தடுக்கிறதுக்கு அவன் கையை வெட்டணும், அதுக்கு அவன் மேல அம்பு போயிடணும். அவன் அம்பு போடுற வேகத்தோட நம்ம அம்பு வேகமா போடணும், அவனும் அதே எண்ணத்தோட இருப்பானோ இல்லையோ. ரெண்டு பேரும் ரொம்ப கான்சென்ட்ரேஷன், செஞ்சு கான்சென்ட்ரேஷன் வேற போகணும். அதனால கர்கபாதாதி ரௌத்ரே. அதோட மட்டும் இல்ல, எந்த சமயத்துல வந்து கர்க்கம்னா இந்த ஸ்மிட்டார் கத்தி எடுத்து விட்டுவான், கத்தியால வெட்டுவான், தெரியாது. ஸோ அராதி, அதனால என்ன இருக்கு, ததா அராதி சுகப்பிரதே. அதனால எதிர்க்கு சௌரியத்தை சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அப்படின்னா. அதனால என்ன இருக்கு, இந்த மாதிரி ஒரு பயங்கரமான யுத்தத்துல யாருக்கு என்ன சௌக்கியம் இருக்க முடியும். சங்கிராமே மரணாத் சொர்க்க சுக பிராப்தி ரிஜிஸ்புடம். எல்லாரும் என்ன ஆகும், போர்ல இருந்தா சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்பா. போர்ல இருந்தாக்க வீர சொர்க்கம், அப்சரசெல்லாம் வான்னு கூட்டின்னு போவா, ஏசின்னு கூட்டிட்டு போயிட்டு அந்த இடத்துல வந்து அவனுக்கு என்ன ஆகும், போர்ல இருக்கிறவனுக்கு சொர்க்க பிராப்தியும் கிடைக்கும்ன்றா. இதெல்லாம் ரொம்ப பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு விஷயங்கள்லாம் பிடித்தங்களை பார்த்து சொல்றா. சங்கிராமே மரணா சொர்க்க சுக பிராப்தி ஸ்புடம், தெளிவாக சொல்ற வார்த்தையெல்லாம் இருக்க. பிரலோபன பரம் வாக்கியம், இது ஏமாற்றத்துக்காக சொல்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். பிரலோபன பரம் வாக்கியம் நோதனார்த்தம் நிரர்த்தகம். நோதனார்த்தகம் அதாவது சண்டை போடாம வீட்டுல உட்கார்ந்துட்டு தூண்டி கொண்டு போர் களத்துல விடுறதுக்காக, நோதனார்த்தம் கிண்டல் பண்றதுக்கு தூண்டி விடுறதுக்காக சொல்ற வார்த்தையிலேயே நிரர்த்தகம். வாஸ்தவத்துல இந்த மீனிங் கிடையாது. ஏன்னா அவர் சொல்ல பாருங்க, சித்வாதேகம் யதாம் பிராப்திய திருகால கரட்டாதிபதி பஷாத் சொர்க்க சுபாவாக்கின் கோவா வாஞ்சிட்டு மந்ததி. நல்லா யோசிச்சு பாருங்க அப்படிங்கிற. சண்டையில எல்லாரும் சட்டுன்னு செத்துட்டு விடுவான்னு சொல்ல முடியாது. ஒரு அம்பு பட்டாலோ இல்ல கத்தியால வெட்டுப்பட்டாலோ சட்டுன்னு செத்துட்டு விடுவான்னு சொல்ல முடியாது. அப்போ அப்ப என்ன ஆகும், அந்த அம்பெல்லாம் பட்டுன்னு வச்சுக்குவோம், சுட்டு விஷயம் கொலை விஷயமா கிடைக்க போறான். எல்லாரையும் கரெக்டா தூக்கிட்டு போய் அவ்வளவு பேரையும் ஆம்புலன்ஸ்ல ஏற்றி ஒரு ஹாஸ்பிட்டல கொண்டு போய் விட்டு அவ்வளவு பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்னு சொல்ல முடியுமோ? முதல்ல அந்த மாதிரி போர்க்களத்துல யார் யார் உசுரோட இருக்கான், யார் யார் சீரியஸா அடிபட்டு கிடக்கான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதே கஷ்டம். அதை ஐடென்டிஃபை பண்ணி உசுரோட இருக்கிறவன, சுத்தி உசுரம் போல உசுரமா இருக்கிறவன, சீரியஸா இருக்கிறவன தூக்கிட்டு போகணும். பாதி பேர் இங்கேயே விட்டுட்டு போகலாம், பாதி பேரை தூக்கிட்டு போகலாம். ஸோ ஆனா இந்த இவாளை காப்பாற்றுறதுக்காக இருக்கக்கூடிய அந்த ஜனங்க இருக்காங்க பாருங்க, அவளுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்றது கஷ்டமா இருக்கலாமே ஒழிய, உசுறு போகாம இருந்தா கூட, உசுறு போனாலும் பரவாயில்ல, போகாம இருந்தாலும் பரவாயில்ல, அங்க இருக்கிற நாய்களுக்கும் நரிகளுக்கும் காக்கைகளுக்கும்
இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அடிபட்டு ரத்தம்லாம் சுட்ட இந்த சதையெல்லாம் விழுந்து கிழிஞ்சு தொங்குற மாதிரி ஒரு மனுஷன் விழுந்து கிடக்கான் அப்படின்றது அதுகளுக்கு தெரியுமா தெரியாதா? அதுகள் மோப்பம் பிடிச்சுன்னு கரெக்டா வந்துடும். அதுதான் சொல்றார். அதுகள் என்ன ஆயிடுது? சித்வா தேகம், அதாவது அம்புகளால அடிபட்டு உடம்பெல்லாம் கிழிஞ்சு சித்வா வெட்டுப்பட்டு தேகம் யதாம் பிராப்திய, அவன் வலியோட இருக்கான், யதாம் வேதனையோடு இருக்கிறவன். அவனுக்கு என்ன ஆயிடுது? திருகால கரட்டாதிபதி, திருகாலம்னா நெறி, கரட்டம்னா காத்து, இதுகளாலே சித்வா தேகம். அதுகளும் என்ன பண்ணும்? சரீரத்துக்கு இவனால கை கால ஆட்டக்கூட முடியாது, அசைக்க கூட முடியாது இல்லையோ. நம்மளை எந்த விதத்திலும் எதிர்க்க போறது இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அதுகெல்லாம் இவங்க சரீரத்தை பிளஸ் பிடிச்சி இழுக்க போறது. சித்வா தேகம் யதாம் பிராப்திய, அதுகள் இழுத்து அதை கடிச்சு சாப்பிடும்போது, உசுரோடு இருக்கும்போதே கடிச்சு சாப்பிடக்கூடிய லெவலுக்கு வந்துடும். யதாம் பிராப்தி, இருக்கிற வேதனை போராதுன்னு பயங்கரமான வேதனைகள். இந்த வேதனைகள்ல பஷாத் சொர்க்க சுகாவாப்தி, இந்த வேதனையில உசுறு போனாவிட்டு தான் உசுரோடு இருக்கும்போது சொர்க்கம் கிடைக்க போறது இல்லை. இந்த நாய் நெறி இந்த காக்கையெல்லாம் எவ்வளவு தூரம் கடிக்குமோ கடிச்சு அதுக்கெல்லாம் சரீரத்தை பிச்சு பிச்சு இழுத்து முழு உசுரையும் போக்கினா விட்டு முழு உசுரும் போனா விட்டு சுகாவாப்தி சொர்க்க சுகம் கிடைக்கும்னு சொன்னா எந்த ஒரு மந்திரி முட்டாள் தான் விரும்பும். அப்படிப்பட்ட சொர்க்கத்தை விரும்பக்கூடிய முட்டாள் எவன் இருப்பான்? முட்டாள் தான் சொர்க்கத்தை விரும்புவானே ஒழிய யாருமே இந்த மாதிரி சண்டையில குத்து உசுரும் கொலை உசுரமா நடந்து பிராணிகளால அடிபட்டு அங்கேயே கடந்து அங்கேயே சரீரம் பிடிபட்டு அந்த வேதனையை தாங்கிறதுக்கு யாரும் விரும்ப மாட்டான்னு தெரிஞ்சுக்கோ. இந்த சண்டை தான் நிக்க போறது. நீ இதனோட எவ்வளவுக்கு எவ்வளவு பசங்களை பாராட்டுறியோ அவ்வளவுக்கு எவ்வளவு இந்த சூழ்நிலை தான் நிக்க போறது அப்படின்னு. சத்தியம் பௌத்தி தேர்ந்திருக்கிற சத்திரேனதக நிச்சயதா. சத்திரேனதக சத்தியம் பௌத்து, அவரோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்திக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததுனாக்க இந்த மாதிரியான கஷ்டங்களை ஜனங்களுக்கு இந்த மாதிரியான கஷ்டங்களை அவாய்ட் பண்ணலாம். அவாத்துக்கு சுகம் தோணிக்க சக்கரஸ்டாதி நிரந்தரம், உனக்கு இங்கிருந்து 2 பேருக்கும் சுகம் கிடைக்கும். பயனுக்கு தாபசாஸ்திரமே கந்தர்வாஸ்த நிஜாத்திரமே சுகாவாதம் தரிசியாமகா சாந்தே வைரே அதுனைவ வாம் அதுனைவ, இப்பொழுதே சாந்தே வைரே, வைரமானது உங்களுக்குள்ள இருக்கிற பகைமையை குறைஞ்சு நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்ட போது நாங்களும் எங்க ஆசிரமத்தில் போய் என்ன பண்ணலாம், நிம்மதியா சந்தோஷமா இருந்துட்டு இருக்கலாம். என்ன சங்கிராமே இவையோ தீர வர்த்தமானே திவானிசம் ஈத்தியந்தே முனைய சர்வே கந்தர்வா கிண்ணராக. உங்க 2 பேருக்கும் வீர, உங்க 2 பேருக்குள்ளே அல்லும் பகலும் இந்த சங்கிராமம் சண்டை இருந்துட்டு இருக்கும் பொழுது ஜனங்க எல்லாரும் பீத்தியந்தே சர்வேஷாம் சாந்தி காமானாம் சத்தியம் இச்சாமதே மையம், நாங்க சாந்தி காமானம் சாந்தியை விரும்புற எல்லாருக்கும் சௌக்கியம் இச்சாமதே முனைய சொந்த சக்கரத்தை பிராப்னுவந்து சுகம் கில. எல்லா முனிவர்களும் இந்திரன் நீ எல்லாரும் சகலமான பேரும் சுகம் சாந்தியும் சுகத்தையும் அடையுவோம். மத்தியஸ்தாஸ்த வயம்பிருக்கிற இவையோ சத்திய காரணி, நீயும் இந்திரனும் ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டி ஏற்படுத்திக்கிறதுல மத்தியஸ்தாக நடுநிலையாக நாங்கள் இருந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்திரனுக்கு பார்ட்டியில நடத்துக்கிறதுக்கு நாங்க இல்லை, இந்திரனுக்காக இந்திரனை ஓங்கிறதுக்காக பேச வரல. நாங்க 2 பேரும் நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம், அந்த முனிவர்கள்லாம் நடுநிலையா இருந்துட்டு உங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்துறோம், ஜனங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக. சபதம் காரயித்வாத்திர யோஜயாமோ மிகப்பரம், நீங்க 2 பேரும் இறுதியா இருந்துட்டு நீ இப்ப இந்திரனுக்கு ரொம்பவே இனிமையா தான் இருந்திருக்க, அதனால இந்திரனை நம்பலாமா அப்படின்னு உனக்கு சந்தேகம் வரும். சபதம் காரயித்வா, இந்திரனை இந்திரா டேக் ஓட், அவனை இந்த மாதிரி சபதம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அந்த இது எடுத்துக்கிறது பாருங்க, ஓட்டு எடுத்துக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா, உறுதிமொழி எடுத்துக்கிறதுன்னு, அந்த மாதிரி உறுதியை எடுக்க செய்து சபதம் காரயித்வா, உறுதியை எடுக்க செய்து அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்படுத்துறோம். யோஜயாமகா அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறோம். சக்கரஸ்து சபதான் கிருத்வா யதோக்தாம்ச தவாகிரதா சித்தம் பேசி சம்யுக்தம் கரிசேதிச்சு சாம்பிரதம். ஸோ இந்திரன் என்ன பண்ணுவான், சபதான் கிருத்வா உனக்கு எதிர்க்க உறுதியை எடுத்துட்டு அதுக்கப்புறம் யதோக்தாம்ச நீ என்னென்ன கேட்கிற உறுதி, நீ என்னென்னலாம் கண்டிஷன் போடுறியோ அந்த கண்டிஷனுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு உறுதி எடுத்துப்பாங்க. அந்த கண்டிஷனுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு சித்தம் பேசி சம்யுக்தம் கரிசேதி, உன்னுடைய மனதை சந்தோஷப்படுத்துவோம். அதாவது நீ கொடுக்குற கண்டிஷன் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால நீ எதிர்ப்பு சத்யாதாரா தராநூரம் சத்தியனக்கு திவாகரா தபர்த்தியம் யதாகாலம் வாயு சத்தியன வாக்கியத்த. இந்திரன் உறுதிமொழி எடுத்திருந்தான்னா அந்த உறுதிமொழி சத்தியத்தை காப்பாற்றணும். இந்த உலகமே சத்தியத்துல அந்த, அதாவது நம்ம கொடுக்குற சத்தியம், நம்ம கொடுக்குற வாக்கியம் நம்மளுடைய நம்பிக்கை, அதுலதான் இந்த உலகம் நிற்கிறது இல்லை.
சத்தியதாரா தரா, சத்திய ஆதாரா, சத்தியத்தை ஆதாரமாக கொண்டது தரா இந்த பூமி. சத்தியத்தினால இந்த பூமி நிலை பெற்று நிற்கிறது. சத்தியாதாரா தரா, சத்தியனுக்கு திவாகரா, சூரியனும் சத்தியத்தினாலதான் ஒழுகிறது. அதே மாதிரிதான் தபஸ்யையும் யதாகாலம், அதாவது திவாகரா சத்தியன்னு தபத்தி, தபத்தினால சத்தியத்தினால. வாயு சத்தியன வாக்கியத்தை, வாயுவும் சத்தியத்தினாலதான். இது எல்லாமே பஞ்சபூதங்களும் சத்தியத்திலேயே நிலை பெற்று நிற்கிறது, சத்தியத்தினாலேயே வேலை செய்யுது. சத்தியம்னா பிரம்மத்தையும் குறிக்கும், சத்தியத்திலும் உண்மையும் குறிக்கும் இல்லையா? பிரம்மன் தான் உண்மைங்கிறதுனால. முதல்வானது மரியாதாம் சத்தியனைவே நம்ம இருக்கிறது. சமுத்திரம் கரையை தாண்டி வராம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? சத்தியம். சமுத்திரம் ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு அந்த லெவலோட நிற்கிறது. தஸ்மாத் சத்தியன சத்தியமா பவத்ய பவத்வதி யதாசுகம். அதனால அந்த பேசிஸ் ஆஃப் சத்தியம், சத்தியத்தை அடிப்படையாக கொண்டு உனக்கும் ஒருத்தர்களுக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தும். ஏகத்திர சயனம் கிரீடா ஜலக்ரேலி சுகாசனம் யுவாத்யாம் சர்வதா காரியம் கர்த்தவியம் சத்திய நேசிக்க. நீங்க ரெண்டு பேரும் என்ன இருக்கு பிரின்சிப்பா எடுத்து ஏகத்திர சைனம், ஒரே இடத்துல நீங்க என்ன பண்ணலாம், தங்கலாம், கிரீடா விளையாடலாம், ஜலக்கேலி வாட்டர் ஸ்போர்ட்ஸ், என்ஜாய் இருக்கு. லைட்டிங் என்ன பண்ணலாம், அவனுக்கு பயந்து ரகசியமா இருக்கணும்னு அவசியம் இல்லை, இந்திரனும் உனக்கு பயந்து ரகசியமா இருக்குமானா ரெண்டு பேரும் ஃப்ரீயா இருக்கலாம், பயம் இல்லாம இருக்கலாம். ஒன்னாவே நீங்க என்ன பண்ணலாம், ஃப்ரீயா லைட்டை என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமும் இருக்கும் அப்படின்னு முனிவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, புத்தர்கிட்ட சொல்றாங்க. வியாசர் சொல்றாரு, புத்தன் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க போறான் இல்லையா. மகர்ஷி வச்சனம் திருஷ்வா தானுவாச்ச மகாமதி. மகாமதி இந்திரனும் அதான் புத்தரும் ரொம்ப யோசிக்கக்கூடியவன் தான் இல்லையா. தபஸ்னால உருவானவன். மகர்ஷி வச்சனம் திருஷ்வா, அவளுடைய வாக்கியத்தை கேட்டு தானுவாச்ச மகாமதி அவசியம் பகவந்தோமே மானனீயா தபஸ்வினா. நீங்கள்லாம் தபஸ்விகள், மானனீயா, என்னால கௌரவிக்கப்பட பூஜிக்கப்பட தகுந்தவர்கள். பவந்தோ முனையஸ்வாதி ந மித்யாவாதியோ மிருகம். நீங்க முனிவர்கள் இல்ல மிருகம் மித்யாவாதினகா. நீங்க பொய்யா பேச போறதுல தவறான, அதாவது மாற்றி பேசுறது, தவறா பேசுறது, மிஸ்யூஸ் பண்றது, அதெல்லாம் எதுவும் எடுக்க போறது இல்ல. மித்யா அப்படின்னா உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுறதுன்னு சொல்ல மாதிரி. அந்த மாதிரி வரலாம் ஹிப்போக்ரேட். சதாச்சாராக, நல்ல ஆச்சாரத்தை கொண்டவர்கள், ஒழுக்கமானவர்கள். சுசாந்தாஸ்க, அதோட நீங்க மனசு சாந்தம், உங்க மனசு சாந்தமா இருக்கு, அடங்கி இருக்கு. அதனால உங்களுக்குன்னு ஆக வேண்டிய காரியங்கள் எதுவும் இல்லை. அதனால நீங்க மிஸ்யூஸ் பண்ண வேண்டிய தேவை இல்லை. சுசாந்தாக்க சாட்டிஸ்ஃபைடு, மனசுக்கு என்ன ஆகும், ரொம்ப ஒரு அடக்கமான மனசு, சாந்தியான மனசு, அதனால பயம் இல்லை, தைரியம். சுசாந்தாக்க இது ஸ்தல காரணம். அதனால டிசீஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கான காரணமே உங்ககிட்ட கிடையாது. உங்களுக்கு டிசீஸ்னால என்னன்னு தெரியாது, டிசீஸ்ஃபுல்லா இருக்கவும் முடியாது. இது ஸ்தல காரணம். கிருத்தவயிரே சட்டே ஸ்தப்தே காமுகேத்த ஜகத்விசி நிர்லஜ்ஜே நைவ கர்த்தவியம் சத்தியம் மதிமதா சதா. சொல்றான், மதிமதா புத்திமானாலே என்ன சத்தியம் நைவ கர்த்தவியம். பிரின்சிப் ஒருத்தரோட என்ட்ரி பண்ணக்கூடாது. யார்கிட்ட? கிருத்த வைரே, யார் நம்ம கூட பகைமை பாராட்டுறாளோ. சட்டே, சட்டேன்னு சொன்னோம்னாக்க கூட வித்திரிய கிருத், அதாவது நம்மளுக்கு தெரியாம ரகசியமா நம்மளுக்கு அகேன்ஸ்டா வேலை செய்யறவன். நம்மளுக்கு அகேன்ஸ்டா வேலை செய்யற அந்த மாதிரி இருக்கிறவனுக்கு சட்டம்னு பேரு. அதாவது திருட்டுக்கணுமா நம்மளுக்கு அகேன்ஸ்டா இருக்கணும். வெளியில பார்க்கும்போது சிரிச்சுட்டே இருப்பான், ஆனா பின்னாடி என்ன பண்ணுவான், நம்மளுக்கு அகேன்ஸ்டாவே இருந்துருப்பான். நம்மளுக்கு எதிராக என்னென்ன காரியம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யறவன். சப்தே, சப்தேனாக்க ஒரு எதையும் காதுல போட்டுக்காம, எதையும் புரிஞ்சுக்காம அப்படியே, அதாவது நான் என்ன பண்றேன், நம்ம எவ்வளவு சொன்னாலும் அது என்ன எடுத்து எப்படி ரியாக்ட் பண்றான்னு தெரியாது. ஒரு அது பேர் என்ன சொல்லுது, ஒரு மாதிரி ஒரு இந்த ஆட்டிடியூட், ஒரு அரகண்ட் ஆட்டிடியூட். ஸோ அந்த மாதிரி சப்தே. காமுக்கு, காமுக்குனாக்க ரொம்ப ஆசையா இருக்கும். யார் தன்னுடைய பவரை இழந்துட்டு நிக்கிறானோ, ஒளி இல்லாதவனா இருக்கானோ, பவரை இழந்துட்டு நிக்கிறானோ, தன்னை ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றானோ, தன்னை எல்லாருமா சேர்ந்து காலவாடிட்டாங்க, அதாவது செல்ஃப் டிகிரி ஆட்டிடியூட் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி தன்னை எல்லாரும் உலகத்துக்கு அவ்வளவு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி தன்னை குறிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறவன் இருக்கான் பாருங்க, அவனும் எப்படாப்பா சான்ஸ் கிடைக்கும்னு பார்த்துட்டு இருப்பான். நிர்லட்சியை, பிரச்சனையே கிடையாது, எவ்வளவு தோத்தாலும் என்ன இருக்கு, அடுத்த வாட்டி அடிச்சு பார்ப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடியவன். அந்த வெக்கவே படாதவன் யாரோ. இவர்களோட நைவ கர்த்தவியம் சத்தியம். ஒரு புத்திசாலியா இருக்கிறவன் இந்த மாதிரி ஆட்டிடியூட் இருக்கிறவங்களோட பண்ணக்கூடாது. ஏன்னா இவ எப்ப எப்படி நடந்துப்பான்னு தெரியாது, எப்ப எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியாது, நம்மளால கெஸ் பண்ண முடியாது. சமயம் பார்த்து காலை வாரிடுவாங்க. அதனால இந்த மாதிரி ஆட்டிடியூட் இருக்கிறவன்னு தெரிஞ்சாக்க தள்ளி நிற்கிறதே நல்லது. விஸ்வாசத்து கர்த்தவியா சர்வசைவ ஈதிருக்கே ஜனே.
இந்த மாதிரி ஜனங்களோட நைவ விசுவாச கர்த்தவியா, நம்பிக்கைங்கிறது இருக்கவே கூடாது. பவந்தோ நிபுணா சர்வே ந துரோக மதைய சிதா, நீங்கள்லாம் கெட்டிக்காரர்கள். ந துரோக மதையா, உங்களுக்கு துரோகம்னா என்ன, காலம் வாடுறதுன்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. அதனால இன்னொருத்தருடைய ஆட்டிடியூடு உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறான். அனபிஜாஸ்து சாந்தத்வா சித்தானாம் அதிவாதினாம். அனபிஜாஸ்து சாந்தத்வா, சாந்தத்வா இதெல்லாம் ரொம்ப சாந்தமா இருக்கிற காரணத்தினால அனபிஜ்யாக யூ நாட் பி எக்ஸ்பர்ட் இன் சச் ஆட்டிடியூட். பொலிட்டிக்கலி கிளவரா இருக்கிறவா யாரு, அவ எப்ப எதை பேசுறா, எப்படி ஓவர் கம் பண்ணி பேசுறா, எப்படி பைபாஸ் பண்ணி பேசுறா, அதிவாதினாம் ரொம்ப பேசுறவான்னு அர்த்தம். அதாவது அவ என்ன பண்ணுவான்னா, பேசுறதுல எது நல்லது எது கெட்டது, அவ என்ன சொல்ல வரா, நாங்க இப்படிதான் சொன்னோம் அப்படின்னு பின்னாடி அவ என்ன பண்ணலாம், அதிவாதினாம் அந்த மாதிரி பேசுறவா இருக்கா பாருங்க. ரொம்ப பேசுறவா இருக்காளே, தாண்டி பேசுறவா, சம்மந்தம் இல்லாம மேல பேசுறவான்னு இருக்கக்கூடியவங்களா இருக்கா பாருங்க. அவள்கிட்ட அதிகரிச்சு அது ஒரு தோஷமா சொல்லியிருக்கு. அந்த மாதிரி பேசுறவாழ்க்கையில அவ என்ன பேசுறாங்கிறத நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. அதுக்காகவே அந்த மாதிரி பேசுறவா அவ அதிக்ஷேபமா பேசக்கூடியவா. அந்த மாதிரி பேசுறவால உங்களால ஜட்ஜ் பண்ண முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா உங்க மனசு சாந்த சித்தமா இருக்கிறதுனால. அதனால உங்களுக்கு இந்திரனை புரியாது, இந்திரனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்படுத்தாதீங்களோ அது ஏற்பட முடியாது அப்படின்னு விருத்தரன் என்ன பண்றான், ரிஜெக்ட் பண்றான். முனிவர்கள்லாம் சொல்றாங்க, ஏன்னா இந்திரனுக்கும் விருத்தனுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டாதான் இந்திரனால விருத்தனை ஜெயிக்க முடியும். அம்பாலும் சொல்லி அனுப்பிச்சா, விஷ்ணுவும் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அதனால அது ஏற்படுத்தணும் இல்லையா. ஜந்து கிருதத்திய பௌத்தாவை சுவத்து பிரதிபத்தியத ரோகம் கிருத்வா குதஸ்தாந்தி ஆத்மியாத் நஷ்டச்சேதனா கிருதத்திய சுபத்திய அசுபத்தியா, நல்லதோ கெட்டதோ ஜந்து என்ன கர்மா பண்றதோ அந்த கர்மாவனுடைய பலனை அனுபவிக்க போறது. துரோகம் கிருத்வா குதஸ்தாந்தி, ஒரு துரோகத்தை பண்ணியாச்சுன்னா அவளுக்கு எங்கேருந்து நிம்மதியும் சந்தோஷமாவும் வரும், அவளுக்கு அது இருக்க முடியாது. நஷ்டச்சேதனா இல்லையா. விஸ்வாச காத கர்த்தாரகா நரகம் யாந்தி. யார் நம்பிக்கை துரோகம் பண்றாலும் நரகம் யாந்தி. துக்கம்ட்டு சமவாப்னோதி நூனம் விஸ்வாச காத்தகா, லோகத்திலையும் அவளுக்கு துக்கம் தான். நிஷ்கிருதி பிரம்மஹந்திரோனாம் சுராபானாம் நிஷ்கிருதி. நிஷ்கிருத்தினா ரிஸ்டரேஷன், அதாவது அட்டோன்மெண்ட். அட்டோன்மெண்ட் இஸ் பாசிபிள். மகாபாபங்கள்லாம் பண்ணவாளுக்கு கூட இந்த பிரம்மஹா சுராபானம்லாம் சொல்லியிருக்கு இல்லையா. இந்த மகாபாதகம் பண்ணவாளுக்கு கூட ஏதோ ரெஸ்டரேஷன், அவ கூட ஏதோ என்ன பண்ணலாம், ஏதோ ரொம்ப கடுமையான பிராயச்சித்தங்களை பண்ணி நாங்க பாபத்தை குறைச்சிக்கலாம், பூட்டிக்கலாம். ஸோ நிஷ்கிருதி அவளுக்கும் அதை அந்த ஆனல்மெண்ட் ஆஃப் த பாபம் அது நிஷ்கிருதி அவளுக்கும் இருக்கு. ஆனா விஸ்வாச காத்தினாலேயே மித்திர துரோக கிருதாமதி, ஃப்ரெண்ட்ஸோட கால வாரினவாளுக்கும் நம்பிக்கை துரோகிகளுக்கும் நிஷ்கிருதிங்கிறது கிருத்தத்தினே நாஸ்தி நிஷ்கிருதி அப்படின்னா பிம்பக்லேச சுராத்தேச எத்த விஸ்வாச காத்துக்கா. யார் விஸ்வாச காத்துக்கனா இருக்கானோ அவனுக்கு நைவ நாஸ்தி நிஷ்கிருதினார். சமயம் ரூபி சர்வஜ்ய ஜதாதே சேதசி துருவம். ஸோ உன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய சமயம்னா கண்டிஷன். உன் மனசுல என்ன கண்டிஷன் இருக்கு, உன் மனசுல என்ன டேர்ம்ஸ் இருக்கு, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்றோம் இல்லையா. சமயங்கிறது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஸோ நீ ஒன்னு சேவ் பண்ணிக்கக்கூடிய விதத்துல என்னென்ன விதமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பாசிபிளோ அது சொல்லி சமயம் ரூபி தேவையில சமயனது சந்திச்சியாது உபயோகத்துல அந்த கண்டிஷன் சொல்லியே ஆன் யுவர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், விருத்தனுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லியே சந்தினா சமாதான உடன்படிக்கை. அதுவே சமாதான உடன்படிக்கை. ஏன்னா இப்ப இந்திரன் வீக்கான சைட்ல இருந்தா தோத்து போயிட்டான், அவனால கண்டிஷன் போட முடியாது. ஸோ யூ கேன் கிவ் யுவர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். அந்த கண்டிஷனையும் இந்திரன் ஒத்துக்கிறான், அதுக்கு கேட்கலாம். இந்திரன் சொல்றான் இல்ல சிஸ்டேட சாத்திரியில என்ன பண்ணா, இந்திரன் எங்கேயா இவனை கொண்டு போறான்னு அது ஒட்டுத்தானே தெரிய விஷயம். ஏன்னா ராஜ்யம் முழுக்க இந்திரனுடைய கண்ட்ரோல்ல இருக்கு, இந்திரனை ஜெயிச்சாச்சு, அதனால நான் தான் இதை வச்சுட்டேன். இந்திரனா பார்த்து ஏதாவது இந்திரனுக்கு கொடுத்தாதான் உண்டு. இந்திரன் கன்சீட் பண்ணி கொடுக்கறதுக்கு எதுவும் கிடையாது. அவன் என்ன பண்ணானா காலம் வராம இருக்கணும் சமயம் பார்த்து. அதான் நான் சுஷ்டேன ஆந்திரேன, வீரமான ஆயுதங்களாலேயும் காஞ்சி போன ஆயுதங்களாலேயும், காஞ்ச வரகாலையும் அடிக்கூடாது, புதிய வரகாலையும் அடிக்கூடாதுன்ற மாதிரி. என்ன அஸ்மரா நட்டு தாருணா, கல்லாலேயோ கட்டையாலேயோ, என்ன வஜ்ரேன மகாபாக ந திவா நிட்டு நெய்யச்ச, பகல்லையோ ராத்திரிலையோ, என்ன வஜ்ரேன வஜ்ராயுதத்தாலேயும், வஜ்ரோ வழியம் நிற்கிறேன்றா, வஜ்ரோ வழியம் நான் எதாலையும் கொல்லப்படக்கூடியவனாக ஆகணும். அதாவது காஞ்ச ஆயுதங்களாலேயும் காஞ்சி போன வஸ்துக்களாலேயோ வீரமா இருக்கக்கூடிய வஸ்துக்களாலேயோ இல்ல மரம் இதெல்லாம் இதனாலேயோ இல்ல கல் இதனாலேயோ இல்ல வஜ்ராயுதத்தினாலேயோ பகல்லையோ ராத்திரியிலையோ எந்த நேரத்திலையும் கூடாதவனாக அப்படிங்கிறான். சக்கரத்தை சக தெய்வத்தை தேவர்களாலேயும் இந்திரனாலையும் தேவர்களுடன் கூடிய இந்திரன் தேவர்கள் அனைவராலும் கொல்லப்படக்கூடாதவனாக இருக்கணும்.
ஏவம்னே ரோசிதே சந்தி சத்திரியனுக்காக நான்யதா. இதுதான் என்னுடைய இஷ்டம், வேற எந்த விதத்திலையும் வேற எதையும் நான் இப்போ விரும்பல அப்படின்னா வியாசர் சொல்றாரு மேல இருந்து சம்சதா பிராகு பாடம். ஓகே, உன் கண்டிஷன்ஸ் அக்செப்டட் ஆதர்தாக சமயம் திராவயாமாசு தத்ர ஆனீய சுரேஸ்வரம். இந்திரன் அந்த இடத்துக்கு ஐஸ்ல வந்து தத்ர ஆனீய சுரேஸ்வரம் இந்திரனை கொண்டு வந்து சமயம் திராவயாமாசு. இந்திரனுடைய கண்டிஷன் என்ன, சமயம்னா கண்டிஷன், அது என்னன்னு திராவயாமாசு இந்திரனை கேட்கும்படி செய்தார்கள். இந்திரோதி சபகாம்சத்துல சகார விஜயஜுரா. இந்திரன் ஒரு விதமா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சு, இனிமே கொஞ்சம் வந்து ஊரா குகையா எங்கடா வரப்போறான், எப்போ வந்து நம்மளை அடிக்க போறான், எப்போ இது பண்ண போறான்னு இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு விஜயஜுரா இந்திரன் மனசுல கலக்கங்கள் நீங்கப்பட்டவனாக என்ன பண்ணான், சபதா நான் வந்து சத்தியமா இது மேல சத்தியம் பண்றேன், அது மேல சத்தியம் பண்றேன், இதை எதையும் மீற மாட்டேன் அப்படின்னு. சாட்சியம் பாவத்தின் இருக்கா முனியினாம் சன்னிகவுல அக்னியை சாட்சியா வச்சுட்டு முனிவர்களுடைய பிரசனத்துல சபதம், அதாவது உறுதி எடுத்துட்டான், நான் இந்த மாதிரி இவரோட ஃப்ரெண்ட்லியா இருக்கேன் இந்த கண்டிஷன்ஸ்ல அப்படின்ட்டு. விருத்திரஸ்து வச்சனைஸ்திய விஸ்வாசம் அகமத்ததா. இதுல வந்து என்ன இருக்குன்னா இந்திரன் தான் வீக் பார்ட்டி, அதனால இந்திரன் தான் உறுதிமொழி கொடுக்கணும், அவன் தான் வந்து கண்டிஷன்ஸ்ல அக்செப்ட் பண்ணி கையெழுத்து போடணும். விருத்திரன் கொஞ்சம் பவர்ஃபுல் பார்ட்டியா இருக்கிறதுனால அவன் பெரிய கண்டிஷன் எல்லாம் போடணும். கண்ட்ரோல் இந்திரன் உறுதிமொழி எடுத்து என்ன பண்ணான், கொடுத்துருந்தான் எல்லாத்தையும். விருத்திரனும் என்ன பண்ணான், விஸ்வாசம். இந்திரன் இந்த அளவுக்கு உறுதிமொழி எடுத்துட்ட உடனே விஸ்வாசம் அகமத். விருத்திரன் என்ன பண்ணான், ஒரு நம்பிக்கை அடைஞ்சான். பபூவ மித்ரவத் சத்ரே சகச்சரியா பராயணஹா. பபூவ மித்ரவத் சத்ரே. இந்திரனிடம் மித்திரனை போல ஃப்ரெண்ட்லியே ஆயிட்டான், ரொம்ப ஃப்ரெண்டே ஆயிட்டான். ஆஹா, இந்திரன் இந்த அளவுக்கு ஒத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சகச்சரியா பராயணஹா. 2 பேரும் ஃப்ரீயா மூவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் ஒருத்தர் கை போட்டு வாக்கிங் போறது எல்லா காரியமும். கதாச்சி நந்தனை, அதான் என்ன சொல்ல, கதாச்சி நந்தனை சோபோ கதாச்சி கந்தமாதனே. தேவர்களுடைய தோட்டமான நந்தனத்துல 2 பேரும் ஜாலியா சேர்ந்து ஒன்னா வாக்கிங் போறாங்க. சில சமயம் கந்தமாதனன் அந்த மவுண்டன்ல ட்ரெக்கிங் போயிட்டு இருக்காங்க. கதாச்சி உததேசீரு என்ன பண்றாங்க, ஸ்டோர் பேங்க், ஏதாவது இந்த பார்க்கடலுடைய கரையில என்ன பண்றாங்க, உததேசீரு சமுத்திர கரையில காத்து வாங்கிட்டு இருக்காங்க. உததேசீரு மோதமானோ விசேரத்துகு, மோதமானோ சந்தோஷமாக, விசேரத்துகு தேவர் மூவிங் அபவுட். ஏவம் கிருத்தேஜ சந்தானே விருத்திர பிரமுதிதோ பவத். சந்தானேனா ஃப்ரெண்ட்ஷிப். இந்த மாதிரியான ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டு 2 பேருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்ட உடனே விருத்திரஹா சமுதிதோ பவத். விருத்திரன் என்ன பண்ணா, ரொம்ப சந்தோஷமா. இந்த ப்ராப்ளம் என்னன்னாக்க இந்திரன் வந்து சண்டை போட்டுக்கிறோம், எப்போ திருப்பி படையை திரட்டி சண்டைக்கு வர போறோம், எப்போ அடுத்த நிமிஷம் அடுத்த சண்டை ரெடியா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டே இருக்கணும், வெரிஃபை பண்ணிட்டே இருக்கணும் இல்லையா. அதனால விருத்திரனுக்கும் நிம்மதி இல்லை. அதான் ரிஷிகள்லாம் சொன்ன மாதிரி தூக்கம் இல்லை, லைஃப் என்ஜாய் பண்ண முடியாம இருக்கு. ஜெயிச்சுட்டா கூட பவர்ஃபுல்லா இருந்தா கூட அவன் என்ன பண்ண, எதிர்பார்த்துட்டே இருக்க வேண்டியிருக்கிறதுனால நிம்மதி இல்லாம இருக்கு. இந்திரன் எப்படா இப்ப நம்ம ராஜ்யம் கிடைக்கும், எப்ப திருப்பி விருத்திரன் நம்மளை எதிர்ப்பான் அப்படின்னு தெரியாது. ஸ்ட்ரெஸ் பண்ணிடணும்னு நினைச்சாருனாக்க 2 பேருக்கும் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை. இப்ப இந்த உடன்படிக்கை ஏற்பட்ட உடனே என்ன ஆகுது, ஒருத்தர் எதிர்ப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் 2 பேருக்கும் இப்ப குறையிறது, நம்பிக்கை ஏற்படுறது. நம்பிக்கை ஏற்படுறதுனால 2 பேரும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறது. ஒருத்தருக்கு நம்பிக்கை ரொம்பவே இருக்கு, ஏன்னா நம்ம தான் பவர்ஃபுல்லா இருக்கும், இந்திரன் வீட்டு நம்மளை அட்டாக் பண்ண முடியாது. இந்திரனே கொஞ்சம் உடன்படிக்கைக்கு வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் அட்டாக் பண்ணணுங்கிற எண்ணமும் அவனுக்கு இருக்க போறது இல்லைன்றதுனால என்ன ஆயிடுச்சு, ஃப்ரீயா மோதமானஹா அப்படின்னு சொல்றாரு இந்திரன். அத விருத்திரன் மோதமானஹா அப்படின்னு விருத்திரன் வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கா அந்த இடத்துல சொன்னார். விருத்திரஹா பிரமுதிதோ பவது. ஆனா இந்திரனுக்கு ராஜ்யம் போயிடுச்சு. சக்ரோதி வதகாமஸ்து ததுபாயா நச்சிந்தையத். அதனால விருத்திரனை எப்படாப்பா கொள்ளுவோம் அப்படின்னு விருத்திரனை கொள்றதுக்கான வழியை அவன் யோசிச்சுட்டு தான் இருக்கான். ரந்திரான் வீசி, ரந்திரான்னாக்க வீக் பாயிண்ட். விருத்திரனுடைய வீக் பாயிண்ட் எது, எப்ப அவன் வீக்கா இருப்பான். ரந்திரன்னாக்க வீக்னஸ், ஓட்டேன்னு அர்த்தம். வீக் பாயிண்ட் ரந்திரான் வீசி சமுத்விக்னஹா. சமுத்விக்னா ரொம்ப ஆங்ஸைட்டியா இருக்கான், ஏன்னா அவன் தப்பிச்சவங்க கூட விருத்திரன் எந்த இடத்தையும் வீக்கா இருக்கிற மாதிரி தெரியல. அந்த வீக்னஸை கண்டுபிடிக்கணுமே, அதை டக்குன்னு அட்டாக் பண்ண உடனே அந்த அட்டாக் பண்ணும்போது விருத்திரனுக்கு தெரிஞ்சுக்காம போயிடுச்சுன்னு சமுத்விக்னஹா ரொம்ப ஆங்ஸியஸா ரொம்ப கவலையோட இருக்கிறவன் தான். கதாசி மதவா திருக்கம், திருக்கம்னு ரொம்ப வெறுமை. ஏவம் சிந்தையதஸ்திய கால சமதி வர்த்ததை. இந்த மாதிரி அவன் யோசிச்சுட்டே இருக்கும்போது காலஹா, அவன் எதிர்பார்க்கிற நேரமும் வருது. விஸ்வாசமும் பரமம் பிராப விருத்திரஹா சக்கரே அதிகாருடைய. ரொம்ப கொடுமையானவன் சக்கரன் வந்து மனசுக்குள்ள ரொம்பவும் ஒரு குறுயலா இருக்கக்கூடிய நதி தாருடைய சக்கரே
ஆனா விருத்திரன் என்ன பண்ணான், பரமம் விசுவாசம், ரொம்ப நம்பிக்கை வைக்கும். முழுக்க 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 என்ன பண்ணான், இந்திரனே தன்னுடைய பர்சனல் செக்ரட்டரி அண்ட் பாடி கார்டு எல்லாமே மெயின்டைன் பண்றதுக்கு அந்த அளவுக்கு வந்துட்டான். ஏவம் கதிச்சு கத்தானி கதானி சமய இருக்கு, சமய இந்த அளவுக்கு உடன்படிக்கை, இந்த கண்டிஷன்ஸ்ல உடன்படிக்கை ஏற்பட்டவுடனே கதிச்சு கத்தானி சில வருஷங்கள் இந்த மாதிரி போயிடுது. விருத்திரசிய மரணோபாயான் மனசீந்திரோ செய்து. ஆனா இந்திரன் விடாம விருத்திரனை எப்படி கொள்றதுன்னு மனசு மரணோபாயான் மரணத்துக்கான உபாயங்களை எழுதிக்கிட்டே இருக்கான். ஸ்வஸ்தா ஏகதா சுதம் பிராக விஸ்வஸ்தம் பாக்கசாசினி. இந்த மாதிரி விருத்திரனும் இந்திரனும் ஃப்ரெண்ட்லா இருக்கான்றது ஸ்வஸ்தாவுக்கு தெரிஞ்ச உடனே இந்திரன்ட்டு ஜாக்கிரதையா இருக்கணும்பான்னு என்ன பண்ணான், ஸ்வஸ்தா பாக்கசாசினி விஸ்வஸ்தம் சுதம். பாக்கசாசினிட்ட ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கக்கூடியதான தன்னுடைய பையனை பார்த்து சொல்றான், விருத்திரனை பார்த்து சொல்றான், புத்திர விருத்திர மகாபாக சுடுனே வச்சனம் சுதம். சரி விருத்திர மகாபாக, நீ ரொம்ப கெடிகார, ரொம்ப பார்த்து தேவலோகத்தெல்லாம் ஜெயிச்சுட்ட, தேவலோகத்துக்கே ராஜாவா இருக்கு, அதனால மகாபாக சுடுனே வச்சனம் சுதம். நான் ஹிதமான ஒரு வச்சனத்தை உனக்கு சொல்றேன் சொல்லு. என்ன விஸ்வாசத்து கர்த்தவியா கிருத்த வயிறே கதஞ்சன. பொதுவாகவே கிருத்த வயிறே, யார் நம்மிடம் பகைமை பாராட்டுறாங்களோ, கிருத்த வயிறே பகைமை உடையவர்களிடம், கிருதம் வைரம் ஏனுசகா, யார் நம்ம கிட்ட வைரத்தை ஏற்படுத்தி பகைமையை ஏற்படுத்திட்டு இருக்காங்களோ அவங்கள்ட்ட விஸ்வாசா இந்த கர்த்தவியா, விஸ்வாசமான நம்பிக்கை ஒருபோதும் வைக்கக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். மகவா கிருத வைரஸ்து சதா அசூயா பரஹா. மகவா கிருத வைரகா, இந்திரன் உங்ககிட்ட வந்து ஏற்கனவே பகைமை பாராட்டி இருக்கிறவன். சதா அசூயா பரஹா, பிறருடைய மேன்மையை கண்டு பொறுக்காதவன். யார் தபஸ் பண்ணாலும் என்ன பண்ணுவான், தபஸை கெடுக்கிறதுக்காக இருக்கான் இல்லையா. சதாசூயா பரஸ்பர இது. லோபான் மத்தஹா, லோபாத்து மத்தஹா, லோபம் அவன் வந்து என்ன ஆகும், பேராசை ஜாஸ்தி, தான் தான் எல்லாமா இருக்கணும்ன்ற அர்த்தம். அதனால மத்தஹா அந்த பிரைடு உண்டு. தேசரதா தேசம், பரதுக்கோத்சவான்விதா, பரதுக்க உற்சவான்விதா, பரதுக்கத்தை பாராட்டுறவன். ரொம்ப பிறருடைய பொறுத்தையார கஷ்டப்பட்டா பொறுத்தையார கஷ்டப்படுத்துறான் இல்லையா. இப்போ பொறுத்தையார கஷ்டப்படுத்தியே பாக்குறதுனால ரிஷிகள்லாம் தபஸ் பண்ணக்கூடாது, நஷ்டம் அடிச்சு அடிக்கிறானோ இல்லையோ, அதனால சாடிஸ் அப்படின்னு ஸ்வஸ்தா பிள்ளைகிட்ட சொல்றான். பரதார லம்பட்ட பாப புத்தி பிரதாரகா, பாப புத்தி பிரதாரகா, பொறுத்தையாரை எப்படி எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணணும், அவளுடைய ஃபேமிலியை எப்படி டிஸ்டர்ப் பண்றதுன்னு பார்த்துட்டு இருக்கிறவன். ரந்தான் தேசி சதா என்ன பண்ணுவான், பொறுத்தையாருடைய வீக் பாயிண்டையே பார்த்துட்டு இருப்பான், ஸ்ட்ராங் பாயிண்ட் அட்டாக் பண்ண மாட்டான், வீக் பாயிண்டையே பார்த்துட்டு இருப்பான். ரந்தான் தேசி துரோகபரகா, துரோகபரகன்னா காலை வாடுறது எப்படி, அவளுக்கு துரோகம் பண்றது எப்படி, ஏமாத்துறது எப்படி. மாயாவி டிசீஸ்ஃபுல் மத கர்விதா, எப் பிரவிஷ்ய உதரே மாது கர்ப்பச்சேதம் சகாரக. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு அவன் சொல்றான். திசி, அதாவது கஷ்டப்பருடைய இரண்டாவது மனைவி திசி இருக்கா இல்லையா, திசியோட கர்ப்பத்துக்குள்ள புகுந்து என்ன பண்ண, திசி வந்து இத்தனை ஜீவிக்கணுங்கிறதுக்காக ஒரு குழந்தை உணவு இது பண்ணான். அவ பிரெக்னெண்டா இருந்த போது அவளுக்கு சுற்றுலூட்ட பண்றேன்னு இந்திரன் போய் அவள்கிட்ட சேர்ந்து வந்துட்டான். சேர்ந்துட்டு என்ன பண்ணான், அவன் கொஞ்சம் ஆச்சாரமா இல்லாத சமயம் பார்த்து எப்ப வீட்டா போனாலும் அவன் கர்ப்பத்துக்குள்ள, ராமாயணத்துக்கு இந்த கதை வருது, கர்ப்பத்துக்குள்ள போய் என்ன பண்ணான், அந்த குழந்தைய வஜ்ரா இதால வெட்டுறான். ஆனா கத்திபருடைய அனுகிரகத்தினால உருவான கரு இல்லையா, அதனால அந்த கர்ப்பத்தை அவனால அழிக்க முடியல, அபாட் ஆகல. அது வந்து என்ன ஆயிடுச்சு, 7 துண்டா போட்டு ஒரு குழந்தை வாழ்ந்தான்னு நினைச்சான். ஆனா அது 7 துண்டா போய் 7 குழந்தையா ஆயிடுச்சு. 7 ஆகி அழ ஆரம்பிச்ச உடனே திருப்பி எங்கேயாவது திதிக்கு தெரிஞ்சு போய் இல்ல கத்திபருக்கு தெரிஞ்சு போய் சாப்பம் வர போறதேன்னு என்ன பண்ணான், அழாதே அழாதே மாறுதஹா மாறுதஹா அழாதேன்னு சொல்லி என்ன பண்ணான், அந்த 7 துண்டிக்கு திருப்பி வெட்டினான். அது 7 7 49 ஆயிடுச்சு. மாறுதஹாங்கிறதுனால மறுத்து அப்படின்னு அந்த குழந்தைகளுக்கு பேரு. கடைசியில் என்ன ஆயிடுச்சு, அந்த குழந்தைகள் இந்திரனை எதிர்க்க வேண்டிய அந்த குழந்தைகள், இந்திரனுக்கு எதிரியா போக வேண்டிய குழந்தைகள் இந்திரனுக்கு மிகவும் ஒழுங்கப்பட்டதான, இந்திரனுக்கு மிகவும் தோழமை புரிந்த மருத்துவர்கள் அப்படிங்கிற தேவகுணமா ஆயிடுச்சு. ஸோ அவள் இந்திரனுக்கு தோழனாக ஆயிட்டாங்க. அந்த மாதிரி விதிக்கே அவளுடைய கர்ப்பத்திலேயே போந்து என்ன பண்ணான், அவள் கர்ப்பத்தை சேதனம் பண்ணினவன் தான் இந்திரன். சொத்தா என்ன பண்றார், விருத்திரன்ட்ட சொல்றார், எப்பிரவிச்சு உதரிய மாதவு கர்ப்பச்சேதம் சகாரக சப்தகிருத்து சப்தகிருத்தா கிரந்தமானம் அநாசுரா. சப்தகிருத்து சப்தகிருத்தா 7 7 வச்சிருக்கான், 49 தடவை. கிரந்தமானம் அநாசுரகா, கிரந்தமானம் அந்த கர்ப்பம் கதரும் போது அந்த கதர்ல கவலைப்படாம அநாசுரகா, அதை பத்தி எந்த விதமான கவலையும் இல்லாம அது அன்அப்ளிக்டட். தஸ்மாத் புத்திரன கர்த்தவியோ விஸ்வாசத்து கதஞ்சன. அதனால இதை இருக்கிற இந்திரனிடம் ஒருபோது நம்பிக்கை வைக்கக்கூடாது. சித்த பாபத்து காலஞ்சா புனப்புத்திர பிரசுர்வதா.
கிருத்த பாபஸ்ய காலஞ்சா, பாவம் ஏற்கனவே முதல் வாட்டி பாவம் பண்ணும் போதுனா ஒருத்தருக்கு கவலை இருக்கலாம் எழுதிய, நிறைய பாவம் பண்ணிருக்கிறவனுக்கு வெற்ற எங்கேயிருந்து இருக்க போகுது, ஏன் பயப்பட போறான். அதனால கிருத்த பாபஸ்ய காலஞ்சா புறப்புத்திர பிரசுர்வதா, திருப்பியும் பாவம் பண்றதுக்கு தயாரா இருக்கிறவனுக்கு என்ன கவலை அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன பண்ணார், சொட்டா தன்னுடைய பிள்ளையார மித்திரன் சொல்றார். மித்திரன் இல்லப்பா நான் பாத்துக்கிறேன், அதை ஒன்றும் கவலைப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு அவன் என்ன பண்ணுவான், அதான் விட்டுட்டே வருங்க. யாசர் ஏவம் பிரபோதித புத்திரா வச்சனைகி சேர்த்து சமீபி, பல காரணங்களை காட்டி இந்திரனிடம் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காதுன்னு சொட்டா என்ன பண்ண, பிரபோதிதா பிள்ளைக்கு அறிவுறுத்துறார். என்ன புபோத ததாவிருத்தரா ஆசன்ன மரணத்தில, என்ன புபோத அது அத்தனையும் புரிஞ்சுக்கல, அது எதையும் கேட்கவே இல்லை, ஏன்னா அவனுடைய நேரம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வியாசர் சொல்ற. அது நேரத்துக்கு அடுத்ததுல பார்க்கலாம். ஓம்